வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழத்தோழிகளுக்கும் நமது நன்றிகள். நமது இந்த ஜோதிட கேள்விக்கான விளக்க நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் டாக்டர் லெத்தி ஃபுட் கிரீம் மற்றும் டாக்டர் லெத்தி கிளீன்சிங் ஜெல் ஃபார் அக்னி. ஓகே, இன்றைக்கு ஒரு யூடியூப்ல இருந்து வரக்கூடிய ஒரு கேள்வி. 8ல் ராகு இருந்தால் ஆயுள் கெடுமா சார்? ஓகே, இதுதான் கேள்வி. 8ல் ராகு இருந்தால் ஆயுள் கெடுமா? ஒரே வார்த்தையில சில அமைப்புகளை சொல்ல முடியாது, சரிங்களா? ஆனா இயல்பாக 8ல் ராகு இருந்தாருன்னா எங்க நீங்க பார்க்கணும்? 8ல் ராகு எங்க இருந்தாலும் அந்த பாவகத்தை கெடுக்கக்கூடிய ஒரு பிளானட் தான். சரி, இந்த இடத்துல சமீபத்தில் ஒரு ஜாதகத்தை போட்டோம். என்ன, இந்த இடத்துல ரெஃபரன்ஸுக்கு அந்த ஜாதகத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். 8ல் ராகு ஆயுள் பங்கமா? இல்லையே. ஆனா ஆமாவே அப்படின்னு பதில் சொல்லலாம். ஏன்? லக்னாதிபதி லக்னம் பலமாக இருக்கும் பொழுது ஆயுள் கெடாது. லக்னாதிபதியும் சனி ஆயுள் காரக பிளானட்டும் பலவீனமா இருக்கிறாரு, லக்னம் கெட்டு போயிருக்கும் பொழுது ஆயுள் கெடும். ஓகே, 8ல் ராகு மோஸ்ட்லி என்ன பண்ணும்? தனக்கு தானே மரணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். குடிக்கக்கூடாத திரவங்களை குடிச்சு மரணம் ஏற்படுத்திக்கக்கூடிய அமைப்பு அவர் இருக்கக்கூடிய வீட்டில். ஓகேங்களா, வீட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஒருவேளை மேஷ வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னா தீ குளிக்கிறது அப்படி இப்படின்னு போவார். நீர் வீட்டில் இருக்காருன்னா தண்ணியில் குதிக்கிறது, ஆற்றுல குளத்துல கிணத்துல குதிச்சு அந்த மாதிரியா இருப்பாங்க. செவ்வாயோட அமைப்புனா உயரத்துல இருந்த அமைப்பு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று காரணமாக வந்துடும். ஓகேங்களா, இது எவ்வளோ டீப் அப்படின்றத அந்த ஜாதகத்துக்குள்ள போவீங்க. ஆனால் லக்னாதிபதி உச்சமா இருக்கிற இப்போ ஒரு அட்டாச் பண்ண சொல்ற ஒரு ஜாதகம், அப்படியே ஜாதகத்துல சனி திசையில ராகு புக்தியில தான் பண்ண அத்தனை தொழிலும் போய் இப்ப அவர் ஒரு வேலைக்காரரா இருக்கிறாரு. இதனோட பியூட்டி என்ன அப்படின்னா, இதை போன வருஷம் நீங்க சொன்னீங்க, இந்த வருஷம் கடைசியில இந்த குரு புக்தி, சனி தசை குரு புக்தியில இருந்து தான் எல்லாத்துல இருந்து மீண்டு வர்ற மாதிரி இருக்கும், மறுபடியும் போஸ் ஆவீங்கன்னு சொன்னீங்க. ஒரு இதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு திரும்ப வந்தேன் பிரதர்ன்னு சொல்லி இப்ப ரீசன்ட்லி பேசின ஒருத்தர். ஏன்? சனிக்கும் ராகுக்கும் சஷ்டாஷ்டகம். ஏற்கனவே 8ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய ராகு இந்த இடத்துல வீடு கொடுத்தவன் உச்சமாக இல்ல, லக்னாதிபதி உச்சமாக இல்லைன்னா ஆள் அவுட்டுங்க. அதையும் சொன்னேன், இந்த இடத்துல லக்னாதிபதி உச்சம் இல்லைன்னா ஆள் அவுட்டு அப்படின்னு. ஐயோ பிரதர், இதை நான் கேட்டதுக்கு இல்ல, அந்த மாதிரி ஆகாது, லக்னாதிபதி உச்சம் மேல அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னாரு. இது தாங்க ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அற்புதம். உங்களுடைய ஜாதகத்துல லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, லக்னம் எப்படி இருக்குது, அட்டமாதிபதி எப்படி இருக்கிறாரு? லக்னம் நல்லா இருக்குங்க, லக்னாதிபதி நல்லா இருக்கிறாருங்க, அட்டமாதிபதி சூப்பரா இருக்காருங்க. நீங்க தாங்க நல்லா வாழக்கூடிய அமைப்பு. நல்லா என்பது ஆயுளோடு வாழக்கூடிய அமைப்பு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் எவ்வளவு வாழ போறீங்க, எப்படி வாழ போறீங்க, எந்த அளவுக்கு சம்பாதிக்க போறீங்கன்றத லக்னமும் லக்னாதிபதியும் தசாபுக்தி அமைப்புகள் டிசைட் பண்ண போகுது. லக்னமும் லக்னாதிபதியும் நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க, எப்படி இந்த சொசைட்டில இருக்கீங்க, உடல் எப்படி இருக்கு, மனம் எப்படி இருக்குன்றத காட்டுறவங்க. லக்னாதிபதி சனியாக இருந்து உச்சமாயிட்டாரு, நல்ல வேலைக்காரர் நீங்க. லக்னாதிபதி மேஷ லக்னமா இருந்து லக்னாதிபதி உச்சமாயிடுறாரு, நீங்க முன்னா நம்பர் சண்டைக்காரன். லக்னாதிபதி இவரு மிதுன லக்னமா இருந்து லக்னாதிபதி உச்சமாயிட்டாரு, நீங்க படிக்கவே இல்லை. இதெல்லாம் இந்த தனிச்சு இருக்கக்கூடிய பலன் சொல்றேன். ஏன்னா என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க, உங்க வேலைக்காரரு இவர் படிப்பாளியா தானே இருக்கணும். இங்கதான் புதனுக்கு அப்படியே 4ல் கேந்திராதிபதி தோஷத்தை செஞ்சு புதன் படிக்கவே விட மாட்டாரு. சுக்கிரன் உச்சமா இருக்காரு, லக்ஸரியில நல்ல அமைப்புகளை கொடுப்பாரு. குரு உச்சமா இருப்பாரு, உங்களை நல்லவராக வச்சிருப்பாரு. மீன லக்னமா இருந்து குரு உச்சம், லக்னத்தை பார்த்து உங்களை ரொம்ப பெரிய ஏமாலியா வச்சிருப்பாரு. இந்த தன்மைகள் உங்களுக்கு வரும். இந்த லக்னம் லக்னாதிபதிக்கு அடுத்த நிலையாக அட்டமாதிபதி. 8ல் சனி செவ்வாய் ராகு இருக்கிறாங்க, லக்னாதிபதி ரொம்ப உச்சமா இருக்கிறாருங்க. 8ல் ராகுவும் செவ்வாயும் இருக்கிறாங்க, ராகு தசை வருது. செவ்வாய் தசையை கூட விட்டுருங்க, செவ்வாய் தசை எதுவுமே பண்ணாது, நல்லா வச்சுங்க. ராகுவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிற இடத்துல செவ்வாய் தசை சின்ன 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 ட்ரெய்லரை கொடுக்கும், ராகு தான் மேஜரான மெயின் பிக்சரை கொடுக்கும். செக் பண்ணி பாருங்கள். பெரிய அளவுக்கு இறந்து போனவங்க ஆக்சிடென்ட் அமைப்புகள்லாம் பாருங்க, இந்த அமைப்புகள் இருக்கும். சரி, இதுல லக்னாதிபதி ரொம்ப உச்சமா இருக்கிறாருங்க, மீன லக்னம்னு வச்சுங்க. லக்னாதிபதி உச்சமா இருக்காரு, 8ஆம் இடத்துல இவரு யாரு, செவ்வாய் ராகு க்ளோஸாவே சேர்ந்துருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சனி பார்வையும் வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். சனியினுடைய 3ஆம் பார்வையை போட்டுருவோமா? 6ல இருந்து. ஓகே, 3ஆம் பார்வை இருக்கு, கடுமையான பாபத்துவம். லக்னாதிபதி உச்சமா இருக்கிறாரு. இந்த அமைப்புகள்ல இவருக்கு ஒரு 40, 45, 50 வயசு வரைக்கும் அந்த ராகு தசை 20 வயசுல நடக்குது. என்ன நடக்கும்? ஆக்சிடென்ட் நடக்கும், பெரிய ஆக்சிடென்ட் நடக்கும். வாழ்வா மரணமான்ற மாதிரியான போராட்டம் நடந்து அதுல இருந்து மீண்டு வருவாரு. ஏன்னா அடுத்து வர்ற குரு தசையில அவர் நல்லா இருக்கணும். நல்லானா என்னது? கோடீஸ்வரனாவா? இல்ல,
இயல்பா தனக்கு தேவையான எல்லாம் பண்ணிக்கிட்டு குருதசை 5ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றதுனால குழந்தை மனைவியோட நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகளை கொடுத்தே ஆகணுன்றதுனால ராகு தசையில கடுமையான விபத்து அப்படி இப்படின்னு கஷ்டத்தை அனுபவிச்சு நோய் விபத்தும் வரலாம் நோயும் வரலாம் 8ஆம் இடத்துல விபத்து நோயோ ஏதோ ஒரு விஷயத்தை கொடுத்து உங்களை மீட்டு கொண்டுட்டு வர்ற வேலையை குரு தசையில இருக்கக்கூடிய அமைப்புகளை செய்யும். ஏங்க 8ஆம் இடத்துடைய அமைப்புகள் குரு ஓரளவுக்கு வலிமையாக லக்னாதிபதி வலிமையா இருக்கிறாருன்ற தன்மையினாலையும் 11ஆம் இடத்துல தொடர்புல இருக்காருன்றனாலையும் இந்த அமைப்புகளை கொண்டுட்டு வரும். சரிங்களா? அப்போ சும்மா ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது 8ல ராகு இருந்தா பேராசக்காரங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த ஜாதகத்துல கூட அவர் அதை சொல்லியிருப்பாரு. ஆமாங்க கொஞ்சம் பேராசப்பட்டு அகலக்கால் வச்சு அப்படி போயிடுச்சு அப்படின்னு. இதுதாங்க ஜோதிடம். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.